கோடை காலங்களில் மனித உடம்பை எப்படி குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வது, அதாவது நீர் இழப்பு டீஹைட்ரேட் எப்படி ஆகாமல் தடுப்பது, அதை தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனித உடம்பு 60% நீரால் ஆனதுங்க. உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புகளின் செயல்பாட்டிற்கும் தண்ணி, அந்த நீரினுடைய அளவு மிக மிக முக்கியம். சரிங்க, இப்போ கோடை காலத்தில் நம்முடைய உடம்பை எப்படி நீர் இழப்பு ஏற்படாமல் தடுப்பது, அப்போ தடுப்பதற்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. முதல்ல தர்பூசணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது எல்லா கடைகள்லையும் கிடைக்குங்க. இதை அப்படியே வெட்டி சாப்பிடலாம், இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜூஸ் போட்டு கூட சாப்பிட்டுலாங்க. அதுக்கு அடுத்தது திராட்சை, இது அப்படிதான் சர்க்கரைலாம் போட்டு சிலங்க ஜூஸ் போட்டு கூட சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் முழுமையாக அப்படியே எடுத்து நம்ம கூட சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கு அடுத்தால நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சு, அது தெரியும், சர்க்கரை போட்டு நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்தால நீங்கள் வரும்போது மிக மிக முக்கியமானது இளநீர், அப்புறம் பதனி, நொங்கு, மோர், சொல்லிக்கிட்டே போகலாங்க. இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாங்க. கோடை காலத்தில் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டா நீர் இழப்பு நோயிலிருந்து கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம தப்பிச்சுக்கலாங்க. சரி, இது திரவ பொருட்கள். இனி திடப்பொருட்கள் வருவாங்க. பழைய சோறு, அதே மாதிரி கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் குறிப்பாக பழைய சோறு சொல்லவே வேணாங்க. அப்படி அதில் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய பண்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் நீங்கள் சாப்பாடு கூட ஒரு 5 பீஸ் எடுத்துக்கோங்க. உடம்புல அப்படி ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க. கோடை காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம். இனி இந்த கோடை காலத்தில் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. சரி, என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா முட்டை, சிக்கன், இறால் மீன், அப்புறம் நண்டு. குறிப்பாக இறாலை நம்ம வறுத்து சாப்பிட்டோம்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. ஹீட்டாக நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் பண்ணி வயிறு சம்மந்தப்பட்ட வயிற்றுப்போக்கு பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. குறிப்பாக நண்டு, இறால், சிக்கன், அதே மாதிரி முட்டை, இதை கண்டிப்பாக இந்த கோடை காலத்தை தவிர்த்து விட்டால் நாம் எந்தவித பிரச்சனையும் இன்றி சந்தோஷமாக இந்த கோடை காலத்தை கடந்து விடலாம்.